நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் 1974 ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி ஊழியத்துக்கு அழைக்கிறார். எனக்கு பயந்தான், முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு நான் விரும்பலை. நிறைய பிரச்சனை, பாடு, அதெல்லாம் இருக்கும், கஷ்டம். நான் வரல ஆண்டவரேன்னு தான் சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் நேரில் தரிசனமாகி, நீ எனக்கு வேணும், இந்த ஜனங்களை பாரு, இந்த மக்களை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டு நான் செய்யணும்னு பேசினார். நான் பயப்படுறது ஆண்டவர் தெரிந்துக்கிட்டு தான் நேரடி ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஏசாயா 41 8 16 உனக்கு வாக்குத்தத்தமாக தர்றேன், அதன்படி உன்னை நடத்துவேன்னார். நல்லது அந்த வசனம் வருது, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். இப்பவும் நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் 50 வருஷம் ஆயிட்டு. 74 ஆண்டு உழைச்சாரில் எத்தனையோ பாடு, பிரச்சனை, நெருக்கம், பயப்படுகிற சூழ்நிலை. அப்போல்லாம் ஆண்டு சொல்லுவார், நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், நீ பயப்படாத கூட இருக்கிறேன்னு சொன்ன. ஆமாம் ஆண்டவரே, நீ பயந்தபடி ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கலை. பிசாசு சும்மா பயமுறுத்துவான், நான் கூட இருந்து உனக்கு ஜெயம் தருவேன். இதுவரைக்கும் அப்படியே நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார், விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போவே ஒரு தைரியம் உள்ளத்தில் வரும். நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இனி பயப்பட மாட்டேன், எதை குறித்து பயப்பட மாட்டேன். இந்த நான் பயப்படுகிற காரியத்தை நீங்கள் தலைகளை மாற்றி போடுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.